ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லிசாவை காமிக்கிறாங்க. அவள் ஜெயிலில் தான் அங்கே கைதியாக இருக்கா. நான் வந்து என்னோடய லைஃப் எப்படி மோசமாக மாறும் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. நான் என்னோடய வீட்டில் வந்துட்டு என் மேலே நம்பிக்கை வைக்காமல் வேறு ஒருத்தி மேலே நம்பிக்கை வைப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் நிலைமையுமே இப்படி ஆகும், என்னோடய வீட்டில் இருக்க எல்லாருமே என்னை விட்டுட்டு போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கவலையாயிட்டு அங்கே ஃபீல் பண்ணுறா. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அவளோட பர்த்டே அங்கே வீட்டில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க. செலிப்ரேட் பண்ணும்போது அவங்க சிஸ்டர் அவளுக்காக வந்து ஒரு கிஃப்ட்டை கொடுத்துருக்கான். அந்த கிஃப்ட்டு வந்து பார்த்தா ஒரு கேமரா தான். அது ஃப்யூச்சரில் இருக்க எல்லாத்தையுமே வந்து காமிக்குன்னு சொல்லிட்டு அங்கே சொல்லியிருந்துருக்காங்க. அவங்கள ஃபோட்டோ எடுத்தா. ஸோ ஹீரோயினுமே இதெல்லாம் சும்மா ஃபேக்காக தான் இருக்கும், விற்கிறதுக்காக போய் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே அவங்க அப்பாவை ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்து அவளுக்கு ரொம்ப பெரிய ஷாக். அவர் இறந்து போகிற மாதிரி காமிக்குது. பிறகு அவங்க பிரதரையுமே அவள் ஃபோட்டோ எடுக்கிறா. அதுவுமே வந்துட்டு அப்படி தான் காமிக்குது. அவங்க அம்மா எடுத்தாலுமே அப்படி தான் காமிக்குது. இவ்வளோ ஃபோட்டோ எடுத்தா ஜெயிலில் இருக்க மாதிரி காமிக்குது. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அவளுக்கு ஷாக்காகி போயிடுது. அப்போ அங்கே மேலே இருந்து லைட் அறந்து கீழே விழுந்ததுமே அவங்க பிரதருக்கு அடிப்பட்டு நிலைமை ரொம்ப மோசமானதுமே வீட்டில் இருக்க எல்லாருமே இத்தனை பிரச்சனைக்கு காரணம் நீ தான், நீ வந்த பிறகு தான் இந்த வீடியோ விளங்கலன்னு சொல்லிட்டு கோமாயிட்டு அங்கே வந்துட்டு பேசிட்டு சண்டை போட்டிருக்காங்க. ஹீரோயின் இதுக்கெல்லாம் நான் காரணம்லாம் எதுவும் கிடையாது, இதுக்கெல்லாம் காரணம் இந்த கேமரா தான் நம்ம சொல்லியிருக்கா. பட் அப்பயுமே யாருக்குமே நம்பிக்கை இல்லை. அவள் ரொம்பவே கோமாயி போயிட்டு வேமா அங்கே வந்துட்டு அழுதுட்டு அங்கே மேலே போனதுமே அவங்க அம்மா நீ தயவு செஞ்சு நில்லுமான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கவலைப்பட்டுட்டே பின்னாடி வந்ததுமே ஹீரோயின் பேச்சை கேட்காம மேலே போயிட்டுருக்கா. பட் அவங்க அம்மா ஸ்லிப்பாக எங்கள் கீழே விழுந்ததில்ல, ஸ்பாட்லேயே இறந்து போயிடுறாங்க. வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப கவலையாகிடுது. இந்த பழியுமே ஹீரோயின் மேலே விழுந்துடுது. பிறகு அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்க கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தா. நடுவில் அவங்க அப்பா வந்துடுறாரு. அங்கே ஸ்டாப் பண்ணுறதுக்கு அங்கே ட்ரை பண்ணிட்டுருக்கா. பட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகி அவர் இறந்து போனதுமே அவங்க பிரதர் பயங்கரமாக கோவப்பட்டு அங்கே சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான், ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவை கொண்டேன், எங்கள் அப்பாவை கொண்டேன், இப்போ நான் வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், உன்னை நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணி போலீஸுமே அரெஸ்ட் பண்ண வச்சிடுறான். ஸோ நம்ம ஹீரோயின் இந்த ஃபோட்டோ தான் அங்கே வந்து எடுத்தது. அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. என்னோடய லைஃபே என்னோட சிஸ்டர் டேசியால் நாசமாயிடுச்சின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஜெயிலில் இருக்கும்போது அவங்க சிஸ்டர் டேசி மீட் பண்ண வந்ததுமே ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டுருக்கா. உன்னை வளர்த்தவங்களுக்கு நீ இப்படி தான் வந்து பண்ணுவேன்னு சொல்லி கேட்டதுமே நான் வந்து எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு கவலைப்பட்டுட்ருக்க, பேசாமல் உன்னோட ஃபேமிலி மெம்பர்ட்டே நான் உன்னை அனுப்பி வச்சிடுறேன், நீயுமே கூட சேர்ந்து போய் சந்தோஷமாக இரு, அங்கே போய் தேடி கண்டுபிடிச்சி உண்மை எல்லாத்தையும் சொல்லு சரியான்னு சொல்லிட்டு அவள் கழுத்தில் அங்கே போட்டு நெருக்கி அவளையுமே கொலை பண்ணிடுறா. ஸோ நம்ம ஹீரோயின் டக்குன்னு பார்த்தா இப்போ ரீபான் ஆகி அந்த பர்த்டே டேட் அன்னைக்குமா உட்காந்ததுமே ஐயோ என் கழுத்தெல்லாம் என்ன ஆச்சு, நான் வந்துட்டு உயிரோடு உட்காந்துட்ருக்கேனேன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நம்மளுக்கு ரீபான் ஆகிருக்குன்னு. அவங்க பர்த்டேக்கு அவங்க எல்லாருமே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு அவளுக்கு அவங்க சிஸ்டர் திரும்ப அந்த கேமராவை கிஃப்டாக கொடுத்ததுமே அவள் எனக்கு இது வேணான்னு சொல்லிட்டு அங்கே தூக்கி போட்டதுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக்காகி போயிடுது அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு. அவள் ஆசையாக கிஃப்ட்டு கொடுத்தா நீ இப்படியா பண்ணிட்டுருப்பான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. நான் வந்துட்டு என்ன பொய்யா சொல்லிட்டுருக்கேன், இது வந்துட்டு தப்பான ஒரு கேமரா அப்படின்றா சொன்னதும் என்ன சிஸ்டர் பேசிகிட்ருக்கீங்க, உங்களுக்காக நான் எவ்வளோ ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்கேன், பட் நீங்கள் இப்படிலாம் வந்துட்டு பேசுகிறீங்களே அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. பட் ஆனால் ஹீரோயின் கண்டிப்பாக இதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்படும் போது அவங்க பிரதர் நீ இப்படி தான் ஒழுங்கினமாக பிஹேவ் பண்ணுவியா, அந்த பொண்ணோட மனசு எதுக்காக நோடிக்கிறேன்னு சொல்லி சண்டை போட்டுட்ருக்கான். அப்போ அவங்க அப்பாவுமே அதே மாதிரி தான் அங்கே பிஹேவ் பண்ணிகிட்ருக்காரு. ஒழுங்காக வந்துட்டு அந்த கிஃப்ட்டை ஏற்றுக்கோ, மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டுருக்கா, உனக்கெல்லாம் கிஃப்ட்டு கொடுக்குறதே பெருசு, அவள் எவ்வளோ கஷ்டப்படுத்தி கொடுத்துட்ருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை நோகடிக்கிற மாதிரியே பேசுகிறாங்க. அப்போ ஹீரோயின் இதை வச்சு மற்றவங்கள ஃபோட்டோ எடுத்தால் தான் ப்ராப்ளம் ஆகும், பேசாமல் நான் இந்த பிளேட்டை வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறேன், எதுவுமே ஆகாதுலன்னு சொல்லிட்டு அங்கே அந்த பிளேட்டை தான் ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணுறா. பட் அங்கே அதில் கேமராவில் பின்னாடியிலுமே லென்ஸ் இருக்க போல். ஸோ நம்ம ஹீரோயினவே தாங்க ஃபோட்டோ எடுத்ததுமே அது பார்த்தா ரொம்ப அகோரமாக வந்திருக்கு. அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே ஷாக்காகி போயிடுறா. அப்பப்பயுமே அந்த லைட்டை அறுந்து கீழே விழுக போயிடுது. வேகமாக அவங்க பிரதரை தள்ளி விட்டுட்டு அவள் காப்பாற்றிடுறா. பட் அவளுக்கு நல்லா அடிபட்டுருது. அங்கே உடனே அந்த டிஎஸ்சி நல்லவே அந்த இடத்துல நான் இருந்திருந்தா எனக்கு அடிபட்டுருக்குள்ள அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு என்னமோ அடி விழுந்த மாதிரி அங்கே ட்ராமா பண்ணதுமே அவங்க அப்பா அம்மா அங்கே அவ்வளோ கேர் பண்ணிக்கிட்டதுமே நம்ம ஹீரோயின் அடிபட்டு போய் எந்திரிச்சிட்ருக்கா. பட் அங்கே வந்துட்டு அவளை யாருமே கண்டுக்க கூட மாட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கோமாய் போயிட்டு உங்களுக்குலாம் புத்தியெல்லாம் வராதா, சொன்னால் கேட்க மாட்டிங்களா, அந்த கேமரா வந்துட்டு சரியில்லாதுன்னு சொல்லிட்டுருக்கேன், அப்புறமே நீங்கள் வந்துட்டு அதை எடுக்க சொல்லி இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு சொன்னதும் உடனே வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்க, உனக்கு எதுக்காக அவள் அப்படி கிஃப்ட்டு கொடுக்க போகிறான், உனக்கெல்லாம் கிஃப்ட்டு கொடுத்ததே பெரிய மேட்ரு, அவன் மேலே வந்து எப்போ பார்த்தாலும் பழியை போட்டுகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்ருக்காங்க. இப்போ ஹீரோயின் அடிபட்டு போய் நான் நின்றுட்டுருக்கேன், அடியே விழுகாத அவளுக்கு வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு கொஞ்சிட்ருக்கீங்களா, நீங்களாம் என்ன ஜென்மங்க, உங்கள்கிட்ட நான் வந்து இருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கலாம், இந்த வீட்டில் வந்ததுலேருந்து என்ன ஒரு ஹியூமன் மாதிரி நீங்கள் என்ன
என்னைக்காச்சும் வந்து ட்ரீட் பண்ணியிருக்கீங்களா? எல்லா விதத்துலையுமே அவள் தான் உங்களுக்கு பெருசுன்றப்ப என்ன இதுக்காக நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டுட்ருக்கா. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் டான்ஸ் காம்படிஷனுக்காக அங்கே ரெடி ஆகிட்டு இருந்திருக்கா. அங்கே அவங்க பிரதர் அங்கே வந்து அந்த ட்ரெஸ்ஸை வேகமாக வந்து பிடிங்கிட்டதுமே, இப்போ இந்த ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு போய் என்ன பண்ண போகிறா, இது டான்ஸ்க்காக வாங்கியிருக்குதுன்னு சொன்னதுமே அங்கே நம்ம டேசிக்கு கால் வந்துட்டு ஃப்ராக்சர் ஆகி அவள் இருக்கா. அவள் முன்னாடி டான்ஸ் ஆடணும்னு வெக்கம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கா. அவள் மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கூட பிறந்த சிஸ்டரை விட அந்த அடாப்டட் கேர்ளுக்கு தான் அவள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து எப்பயுமே பேசி இன்சல்ட் பண்ணியிருந்திருக்கான். ஸோ ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இவ கோவப்பட்டு எப்பயுமே வந்துட்டு எல்லாருமே இப்படி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் வந்துட்டு உங்களோட பொண்ணா இல்லை அவளான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அப்போ அங்கே உடனே அந்த டேசி ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. இந்த கேமரா இவன்னு சொல்கிறீங்கள, அப்படின்னா ஓகே, இதில் நீ என்னோட ஃபோட்டோ விடு, நான் வந்துட்டு அப்படி ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா நான் சேர்த்து போயிடுவில்லன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே ஹீரோயின் கண்டிப்பாக இதை என்னால் எடுக்க முடியாதுன்னு சொன்னதுமே அவங்க அப்பா கோவமாயிட்டு பயங்கரமாக திட்டாரு. என்ன அளவுக்கு மீறி பண்ணிட்டு இருக்கேன்னு. அவங்க பிரதருமே வந்ததுலேருந்து அந்த பொண்ணை கரிச்சு கொட்டிட்டு தான் இருக்கான்னு சொன்னதுமே உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா? கூட பிறந்தவளையும் பெத்த பொண்ணையும் விட கண்டவளுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டேக்கா. அங்கே அந்த டேசி அந்த கேமராவை கொடுத்ததுமே ஹீரோயின் அதை பிடிச்சிங்க தள்ளி விட்டுட்டு வேமா அங்கேருந்து ஓடினதுமே அந்த கேமரா கீழே விழுந்ததில் அது தன்னாவே வந்துட்டு அங்கே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருது. அவங்க அம்மாவுமே பின்னாடியே ஓடிட்டுருக்காங்க, ப்ளீஸ் நீ நில்லுமான்னு சொல்லிட்டு. பட் அந்த ஃபோட்டோவில் வர அங்கே அது பார்த்தா அவங்க அம்மா கீழே விழுந்து அங்கே வந்துட்டு மண்டை உடஞ்ச மாதிரி தான். ஸோ அதை பார்த்துட்டு அங்கே டேசி ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கும்போது அதே மாதிரி அவங்க கீழே விழுந்து அடிபட்டு போயிடுது. ஹீரோயின் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப கவலையானதுமே டேசி அங்கே ரொம்ப ஏற்றி விடுறா. நீ இப்படி போனதுனால தான் நான் அம்மாவுக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே அவங்க பிரதர் அவங்கள டச் கூட பண்ண விட மாட்டான். மரியாதையாக போயிரு, எங்கள் அம்மாவை கொலை பண்ண பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி வர வச்சுட்ருக்கான். நம்ம ஹீரோயின் இதுக்கெல்லாம் காரணம் இவ தான் சொன்னதுமே பார்த்தீங்களா பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு என் மேலே பழைய போட்டுட்ருக்கான்னு சொல்லிட்டு எங்கே பேசினதும் இதுக்கப்புறம் அந்த பொண்ணை பற்றி பேசினேன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கோவப்பட்டு அடிக்கிறாரு. நீ பின்னாடி எங்கேயும் வந்துடாதன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. அவங்க பிரதர் ஹாஸ்பிட்டலுக்கு அது இதுன்னு வந்தேன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இவளை ரூமில் அடைச்சி வச்சு தண்ணி இனி எதுவும் கொடுக்காதீங்க, அவள் உள்ளவே கிடக்கட்டும்னு சொன்னதும் டேசி அவளை பார்த்து அப்படியே சந்தோஷமாயிட்டு சிரிச்சுட்டு உடனே பிரதர் நான் வர்றேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே ஹீரோயின் ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டுருக்கா. நான் இப்போ என்ன பண்ணுறது, இது எல்லாத்தையும் எப்படி வந்துட்டு திரும்ப முந்தி மாதிரியே நடக்காமல் ஸ்டாப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. டேசி வந்துடுறா. அங்கே நம்ம ஹீரோயின் எதுக்காக நீ இப்படி கேவலமாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதுமே நான் வந்துட்டு என்ன கேவலமாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்கேன், எல்லாமே வந்துட்டு எனக்கு சொந்தமானது அப்படின்ற சொன்னதும் நீ கடைசியில் வந்துட்டு எல்லாத்தையுமே பறிச்சிருவேன், எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. நான் உன்னை இப்போ என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு பயம் எடுத்துகிட்டு வந்திருக்கா. கூடவே அதை வச்சு அடி வெளுத்துட்ருக்கா. நான் வந்து உன்னை வந்து சும்மா மட்டும் விட மாட்டேன், இது எல்லாமே எனக்கு தான் சொந்தம், நீங்கள் எல்லாருமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு கோவமாயிட்டு பண்ணிட்டுருக்கா. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அங்கே அவள் ரொம்ப டயர்டாகி போயிட்டு நான் ரொம்பவே வந்துட்டு டயர்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது ரொம்ப வந்துட்டு கவலையாயிருது நம்ம ஹீரோயினுக்கு. இந்த கேமரா இருக்க வச்சு தான் இத்தனை பிரச்சனை, பேசாமல் நான் வந்துட்டு உடச்சிடுறேன் அதை, அப்போ பிரச்சனையே இருக்காதேன்னு சொல்லிட்டு அதை அங்கே உடைக்க போயிட்டுருக்கா. அப்போ அவங்க பிரதர் அங்கே வந்துடுறா. நீ என்ன வேலை பண்ணிகிட்ருக்க, அவள் வந்துட்டு உனக்கு ஆசையாக கொடுத்ததை நீ இப்படி போய் உடைப்பியான்னு சொன்னதுமே நீங்கள் வந்துட்டு விட்டுங்க பிரதர், அவளுக்கு என்னை பார்த்தாலே பிடிக்கல இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ட்ராமா பண்ணதும் ரொம்ப வந்துட்டு கோவமாகி போயிட்டு நம்ம ஹீரோயே நான் சொல்கிறத எப்பயுமே நீ நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ இதை உடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் பிடிங்கி வச்சுக்கிறான். நீ வந்துட்டு இப்போ அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக வான்னு சொன்னதுமே நானே அம்மாவை மீட் பண்ண போகணுன்னு நினச்சேன் பிரதர், பட் இவள் போக விடாமல் என்னை ஸ்டாப் பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் நீ எதுக்காக அப்படி சின்ன பிள்ளைத்தனமாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா, ஒழுங்காக நீ வந்துட்டு அம்மாட்ட நடந்த எல்லாத்துக்குமே சாரி கேளு வா அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்பிட்டுருக்கான். பட் டயத்தில் தானே போன டைம் போகும்போது ட்ரை பண்ணிவிட்டு அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இந்த டைம் அதே மாதிரி நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. பட் அவன் எங்கே கேட்குறான், கேட்காம ஹீரோயின் அங்கே போஸ்ட் பண்ணி வம்பு பண்ணி நீ இப்போ வந்ததாகணும்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிட்டுருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோயின் அங்கே வந்து வம்பு பண்ணி காரில் ஏற சொன்னதுமே சரி ஓகே நான் வர்றேன், நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம டேசி வந்து ட்ரைவ் பண்ணால் நான் வரேன்னு சொன்னதுமே டேசிக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. பட் அவன் என்ன வந்து சின்ன பிள்ளைத்தனமாக பேசிகிட்டு இருக்கா, ஏன் கார் நீயே ட்ரைவ் பண்ணுவேன்னு சொன்னதும் ஏன் அவளும் தான் ட்ரைவ் பண்ணுவான்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க சிஸ்டர், நான் இப்போ தான் வந்துட்டு லைசன்ஸ் வாங்கியிருக்கேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொன்னதும் போய் பேசாத, காலேஜ் படிக்கும்போதே நீ வாங்கிட்டேன்னு எனக்கு தெரியும், நீ தான் ஓட்டணும்னு சொன்னதும் அவங்க பிரதர் எதுக்கு சண்டை, நானே ஓட்டிக்கிறேன் நீங்கள் வாங்க அப்படின்ற சொன்னதுமே
அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, அவள் வந்து ட்ரைவ் பண்ணால் நான் வரேன் இல்லைனா வரமாட்டேன்னு சொன்னதும் அங்கே வேறு வழி இல்லாமல் சரி ஓகே நீ வந்துட்டு ஓட்டு நான் உனக்கு கைட் பண்ணுறேன் அப்படின்றதாவே சொல்கிறான். நம்ம ஹீரோயின் எப்படியோ எங்கள் அப்பாவோட உயிரை காப்பாற்றினா சரின்னு சொல்லிட்டு அங்கே கார்லேயுமே ஏறிக்கிறா. அங்கே அவனுக்கு வந்துட்டு டவுட் ஆகிடுது, எப்போ பார்த்தாலும் அந்த கேமராவை பற்றி அவள் பேசிகிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அந்த கேமராவை எடுத்து அங்கே ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்ருக்கான். அதை பார்த்துட்டு அங்கே டேசிக்கு ரொம்பவே பயமாயிருது. அந்த சைடில் அவங்க அப்பா அங்கே வந்துட்டுருக்காரு. பார்த்தா அங்கே வந்துட்டு உண்மையிலே திரும்ப அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி போய் அவருங்க கீழே விழுந்ததுமே ஹீரோயின் பயந்து போயிட்டு வேமா அங்கே வந்து ஓடி வந்துட்டு இருக்கும்போது எதருமே அவன் பாட்டு அங்கே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஸோ அவனால் வந்து சாட்சி சொல்லவும் முடியலை, இவ தான் வந்து ட்ரை பண்ணான்னு. அப்போங்க நம்ம ஹீரோயினை பார்த்து நீ என்னை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறியா, நீ எல்லாம் ஒரு பொண்ணான்னு சொல்லி கேட்டுட்டு அந்த ஆள் கோவப்பட்டதுமே இந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டு நீ எப்படி வந்துட்டு பிரதரையும் அப்பாவையும் இந்த மாதிரி கொலை பண்ண ட்ரை பண்ணலான்னு சொன்னதும் உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, நீ ட்ரை பண்ணிட்டு இப்படி ஏன் மேலே பழிய போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுறா. பட் அங்கே வந்துட்டு சொல்கிறதுக்கும் நம்புறதுக்கும் ஆள் தான் இல்லை. அவங்க அப்பா அங்கே வந்துட்டு அவன் ஃபோட்டோ எடுத்தான்ல, இதை காமிச்சா வந்துட்டு சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்தா நம்ம ஹீரோயின் ட்ரை பண்ண மாதிரி அதில் வந்திருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அவளுக்கு ஷாக்காகி போயிடுது. கடைசியில் பார்த்தா திரும்பவுமே எதையுமே மாற்ற முடியல. ஹீரோயின் அங்கே அரெஸ்ட் பண்ணி உள்ளே இழுத்துட்டு போயிடுறாங்க. அந்த இன்ஸ்பெக்டரை காமிக்கிறாங்க, அவரோட நேம் வந்து ஷான். அங்கே கேமரா எல்லாமே கொண்டு வந்துட்டு இந்த பொண்ணு தான் பாஸ் பண்ணியிருக்காங்க அவங்க பேரண்ட்ஸ்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நான் எதுவுமே பண்ணதில்லை, நான் டிரைவிங்கே பண்ணலை, பண்ணது எல்லாமே இந்த டேசி தான் சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கு, இதில் பாருங்கள் கேமராவுமே இருக்குது, இதில் பாருங்கள் ஃபோட்டோஸுமே இருக்குது, இதில் வந்துட்டு கிளிக் பண்ணியிருக்காங்க, அவள் தான் வந்து ட்ரைவ் பண்ண மாதிரி, இவன் வந்துட்டு என் மேலே பழிய போட்டுட்ருக்கா, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்றத அவள் சொல்கிறான். நீ வந்து போய் பேசிகிட்டு இருக்க எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோவப்பட்டுட்டு ரெண்டு பேத்துக்குள்ளேயும் இப்படியே ஃபைட் போயிட்டுருக்கு. அப்போங்க நம்ம ஷான் நம்ப முடியும், என்ன எவிடன்ஸ் இருக்கோ அதை வச்சு தான் நம்ப முடியும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ஃபைனலாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறா. நான் இப்போ வரைக்குமே போன ஜென்மத்தில் வச்சு ஏகப்பட்ட டைம் ஃபோட்டோ கிளிக் பண்ணேன், இந்த டைம் நான் ஒரு டைம் கூட வந்துட்டு ஃபோட்டோவை வந்துட்டு கிளிக் பண்ணவே இல்லை, பிளேட்டை மட்டும்தான் ஃபஸ்ட் டைம் கிளிக் பண்ணேன். அது அப்புறம் வந்துட்டு வேறு மாதிரி வந்து ஃபோட்டோஸ் எப்படி வர ஆரம்பிக்கும், எனக்கு இந்த கேமராவை பற்றி வந்துட்டு நல்லாவே எல்லாமே புரிஞ்சுக்கிருச்சின்னு சொல்லிட்டு அந்த கேமராவை பிடிங்க அங்கே வந்துட்டு தன்னைத்தானே ஃபோட்டோ எடுக்க போனதுமே அந்த டேசி பயந்து போயிட்டு நீ ஸ்டாப் பண்ணுன்னு சொல்கிறா. ஃபோட்டோ எடுத்ததுமே அங்கே அவள் டிரைவிங் பண்ணுற மாதிரி அங்கே ஃபோட்டோ வந்துச்சுக்கா. அதை பார்த்துட்டு பார்த்தீங்கல்ல இது வந்துட்டு ஃப்ராடு தான், இந்த மிஷினேவும் இது வந்துட்டு ஃப்ராடாக தான் இருக்குது இந்த கேமராவே நாங்கள் சொன்னதுமே நீ இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது, அப்புறம் எப்படி வந்து நீ ஃபோட்டோ எடுத்த மாதிரி எப்படி காமிக்கும்னு சொன்னதுமே அதுதான் நான் பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு இவ எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்து உள்ளே வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கா, நான் என்னமோ இதுதான் இவள் நினச்சேன், பட் வந்துட்டு இவள் ஃப்ராடு வேலை பண்ணியிருக்கான்னு சொன்னதும் அந்த டேசிக்கு வந்துட்டு ரொம்பவே கை கால் நடுங்க ஆரம்பிச்சிருது, ஐயோ மாட்டிக்கிட்டமேன்னு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இதை கழட்டி பார்த்தா உண்மை எல்லாமே தெரிஞ்சு போயிடும்னு சொன்னதும் அங்கே நீ பண்ணாதன்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது ஆனால் போலீஸோட ஹெல்ப்போட அதை அவங்க ரிமூவ் பண்ணி பார்த்தா உள்ளே பார்த்தா ஆல்ரெடி ஒவ்வொரு ஃபோட்டோவும் வந்துட்டு அவங்க எடுத்து அங்கே ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கா. ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணுற மாதிரிப்பா அந்த மாதிரி வரணும், இவன் வந்துட்டு இப்படி நம்பணுன்றதுக்காக பண்ணியிருந்திருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. பரவாயில்ல உன்னோட மூளை எவ்வளோ தூரத்துக்கு வேலை பார்த்துருக்கு, நீ எப்படி வந்துட்டு ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோவப்பட்டதுமே என் மேலே ஏன் பழிய போடுற, நான் வந்துட்டு எதுவுமே பண்ணலை அப்படின்றத அவ சொல்கிறா. பட் அங்கே நம்ம போலீஸ் வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்துட்டு இப்போ என்ன சொன்னாலும் சரி, என்ன வந்துட்டு எவிடன்ஸ் இருக்கோ அதுபடி தான் நாங்கள் வந்து நடத்த முடியும், இப்போ நீங்கள் உங்களை தான் உள்ளதுக்கு போடணும் அப்படின்றத சொன்னதுமே நான் ட்ரைவே பண்ண கிடையாது, உங்களுக்கு அப்படி வந்துட்டு டவுட் இருந்துச்சுன்னா பேசாமல் எங்கள் ரெண்டு பேர்த்தையுமே நீங்கள் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுங்க, எங்களை பற்றி ரெண்டு பேர்த்தையுமே விசாரிங்க, யார்கிட்ட வந்துட்டு உண்மை கிடைக்குதோ அவங்கள நீங்கள் ஜெயிலில் நிரந்தரமாக வைங்கன்னு சொன்னதும் அந்த டேசி நான் எதுவுமே பண்ணலைன்னு போய் பேசிகிட்டு இருக்கா. சரி ஓகே இதில் இருக்கதான் ஃபேக்காக இருக்கும் சார், நீங்கள் வந்துட்டு ஃபுட்டேஜை செக் பண்ணி பாருங்கள் நம்ம ஹீரோயின் சொன்னதுமே அந்த ஃபுட்டேஜையுமே கொண்டு வர சொல்லி அங்கே வந்துட்டு அங்கே பென் ட்ரைவை போட்டு பார்க்குறாங்க. பட் அங்கே ஆக்சிடென்ட் ஆக போகப்போ கரெக்டாக பார்த்தா அங்கே வந்து சரியாக தெரிய மாட்டுது. அதை பார்த்து ஹீரோயின் ஷாக் ஆனதுமே அந்த டேசி பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ எதுக்காக சிரிச்சிட்டு இருக்க, இதெல்லாம் நீ தானே பண்ணேன்னு சொன்னதுமே நான் எப்படி பண்ணுவேன், நான் இப்போ உன் கூட தானே சேர்ந்து இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கா. அவங்க அம்மாவை தள்ளி விட்டான்னு சொல்லிட்டு ஒரு லேடி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நேனியை கூட்டிகிட்டு வர்றாங்க. அந்த லேடி பார்த்தா நான் இவங்க வீட்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மெய்ரா, இவ தான் அவங்க அம்மா அன்னைக்கு மாடியிலேருந்து தள்ளி விட்டா, எனக்கு எவிடன்ஸுமே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே காமிச்சதுமே அவங்க அம்மாவுக்கு கீழே விழுந்த வீடியோவை ஷூட் பண்ணி இருந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக்காகி போயிட்டு நான் இப்போ வரைக்கும் என் வீட்டில் ஒர்க் பண்ணி உன்னை நான் பார்த்ததே கிடையாது, எதுக்காக போய் சொல்லிட்டு இருக்க, யார்கிட்ட காசை வாங்கிட்டு இந்த வேலை பண்ணிட்டு இருக்க, ரெண்டாவது எங்கள் அம்மாவை தான் ஸ்லிப் ஆகி விழுந்தாங்க, நான் ஒன்றும் தள்ள கிடையாதுன்னு சொல்கிறா. பட் உன்னோட வந்து விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியுமே, பர்த்டே பார்ட்டி அன்னைக்கு அந்த பொண்ணு கூட நீ சண்டை போட்டுட்டு இருந்தா போராமப்பட்டுட்டு நான் வந்து உன்னை பற்றி வந்து கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தெரியாமல் தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன், நான் அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அந்த லேடி நம்ம ஹீரோயின் மேலே பொய்யா பழிய போட்டுட்ருக்காங்க. எல்லாம் அதுவுமே இவளோட வேலை தான் போல் நான் சொல்கிறான்.
கண்டிப்பா வந்துட்டு நாங்க என்ன எவிடன்ஸ் இருக்கோ அத தான் எடுத்துக்க முடியும். எல்லாமே உங்களுக்கு தான் எதிரா இருக்கு அப்படின்றத சொன்னதுமே, நம்ம ஹீரோயின் நான் உண்மைய தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வரைக்குமே அந்த லேடிய நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொன்னதும், அங்க அங்க உடனே அந்த டேஸி சொல்றா, "அத எப்படி நீ பார்த்துருப்ப? அது என்னோட மெய்ட் ஆச்சே. அப்பா எனக்காக அப்பாயின்ட்மென்ட் பண்ணது. நீ அவங்கள எப்பயுமே இக்னோர் தானே பண்ணிட்டு இருக்கன்னு" சொல்றா. ஹீரோயினுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த ஒரு பிறவியிலயுமே எதையுமே வந்துட்டு என்னால சரி பண்ண முடியலையே. நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்க ரொம்பவே ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ஜெயிலையுமே பிடிச்சி போட சொல்கிறாங்க. பட் அந்த டேஸ் எங்கே நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிவிட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக நான் வந்து உன்னை ஜெயிலுக்கெலாம் போக விட மாட்டேன், ஏன்னா உன்னோட மென்டல் கண்டிஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஷாக்காகி போயிட்டு, புதுசாக என்ன கேமை ஸ்டார்ட் பண்ணியிருக்க, எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கா. அப்போ அங்கே இயர்ஸ்க்கு முன்னாடி உனக்கு மென்டல் கண்டிஷன் சரியில்லாமல் தான் இருந்துச்சு, நீ ஹாஸ்பிட்டலில் இருந்த, ஆனால் வந்து உன்னோட பர்த்டே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணணுன்றதுக்காக தான் இங்கே நான் அம்மா அப்பாட்ட சொல்லி கூட்டிகிட்டு வர சொன்னேன். ஆனால் அப்படி கூட்டிகிட்டு வந்ததில் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு சிஸ்டர், இதுக்கெல்லாம் நான் தானே காரணம்னு சொல்லிட்டு அங்கே பெரிய வந்துட்டு ட்ராமாவை க்ரியேட் பண்ணுறா. அவங்க என்னை பாசமாக பார்த்துக்கிறது உனக்கு பிடிக்காம தானே வந்து இப்படிலாம் நடந்துட்டுருக்குன்னு சொன்னதுமே, அதை கேட்டுட்டு பொய் பேசிகிட்டு இருக்கா, அதை எதுக்காக புதுசாக ஏதோ ஒரு கதையை கட்டிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹீரோயினுக்கு கோவப்படுறா. நான் வந்துட்டு எதுவும் கதையெல்லாம் கட்டலன்னு சொல்லிட்டு அங்கே வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் அவள் காமிக்கிறா, அவளுக்கு உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்த மாதிரி. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கே ஷாக் ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்களேன், அவள் வந்து உடம்புல தன்னை ஹார்ம் பண்ணிக்குவா அப்படின்ற செய்தி சில தழும்பெல்லாம் காமிச்சதும் ஹீரோயினுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. இதில் எப்படி தன்னோட பாடியில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்போங்க அவள் வந்து கோவத்தில் தான் பேரண்ட்ஸ்க்கு இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அங்கே பழிய போயிடுறா. ரெண்டாவது சாப்பாட்டில் அவளுக்கே தெரியாமல் இந்த மெடிசன்லாம் வீட்டில் கலந்து கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய ஸ்கிரிப்டாகவே ரெடி பண்ணி அதில் எல்லாத்தையுமே அங்கே வந்து சூப்பராகவுமே ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கா. ஹீரோயினுக்கு எதுவுமே புரியலை. திடீர்னு பார்த்தா அவங்க பேரண்ட்ஸோட வாய்ஸ் அவளுக்கு கேட்குது, காப்பாற்ற சொல்லி ஹீரோயின் பயந்து போயிட்டு அங்கே வந்துட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கவுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே உண்மையிலேயே இந்த பொண்ணு மென்டல் தான் சொல்லிட்டு அங்கே கன்ஃபார்மே ஆகிடுது. அப்போ ஹீரோ எதுக்காக நீ இப்படி வந்து பண்ணிட்டுருக்க, இங்கே யாருக்குமே எதுவும் சவுண்டு கேட்கலன்னு சொன்னதுமே உண்மையிலே ஆனால் எனக்கு கேட்குதேன்னு அவள் சொல்கிறா. நீ வந்துட்டு இதுக்கப்புறமே ஆக்டிங் பண்ண வேணாம், உனக்கு மென்டல் கண்டிஷன் சரியில்லை, ஸோ நான் அவங்க உன்னை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்றோன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்குமே பாவம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அங்கே அவளையுமே ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போக சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம டேசி சிஸ்டர் நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நான் அவங்கள திரும்பவுமே ரிட்டன் கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டேக்கா. அப்போ அங்கே அந்த போலீஸ் வந்து பாராட்டுறாங்க, அந்த பொண்ணு வந்துட்டு உண்மையிலே பர்ஃபெக்டாக கேஸை ஈஸியாக முடிச்சிட்டாங்களேன்னு. அப்போ நம்ம ஷான் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இது பர்ஃபெக்டாக வந்துட்டு ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணியிருக்காங்க, அதை அங்கே வந்துட்டு பக்காவாக வந்து ப்ளேயுமே பண்ணியிருக்காங்க. கரெக்டாக அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகும்போது வந்துட்டு அது எப்படி ஒன்றுமே தெரியாமல் போகும். இங்கே வந்து நடந்த எல்லாமே எனக்கு என்னமோ ஸ்கிரிப்ட் மாதிரி தான் தோணுது. அந்த டேஸி வந்துட்டு தொடர்ந்து நீங்கள் கண்காணிங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். ஆப்பிள்லாம் கட் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கா. ரொம்ப சந்தோஷமாயிட்டு எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிட்டேன்னா எனக்கு தான் எல்லாமே சொந்தம்னு சொல்லிட்டு அவங்க பிரதருக்கு அங்கே முழிப்பு வந்ததுமே அந்த லிசாவை நான் வந்து சும்மா விட மாட்டேன், அவளை எங்கள் அம்மாவை எங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே அம்மா வந்துட்டு இதுக்கப்புறம் லைஃப்பில் நடக்கவே முடியாது, அவங்க வீல் சேரில் தான் இருக்கணும்னு அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கோவமாய் போயிடுது. அப்பாவை எங்கன்னு சொல்லி கேட்டதும் அப்பா இறந்து போயிட்டாருன்னு சொன்னதுமே இன்னுமே லிசா மேலே அங்கே கோவமாயிட்டுருக்கு. அவளை வந்து முழுசாகவே நம்ப வச்சிடுறா. அங்கே அவள் தான் இதெல்லாம் பண்ணான்னு அந்த லிசாவை எங்கன்னு சொல்லி கேட்டதுமே அவள் வந்து மென்டல் இல்னஸால் ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு சொன்னதும் கொலை எல்லாமே பண்ணிவிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் ஒழிஞ்சுக்குவாளா, நான் அவளை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவே ரொம்பவே இங்கே கோவமாயிடுச்சுக்கா. நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க, நான் வந்து இது எல்லாமே வந்து நடக்கக்கூடாதுன்னு தானே திரும்பவுமே இந்த ரீபாண்டில் வந்து எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணேன், பட் எதுவுமே நான் நினச்ச மாதிரி நடக்க மாட்டுது, எல்லாமே என் கையை விட்டு போயிருமான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டயத்தில் கரெக்டாக அங்கே வந்து அங்கே நர்ஸுமே வர்றாங்க. வர நர்ஸ் வேறு யாரும் கிடையாது, அந்த டேசி தான். அங்கே மாஸ்கை போட்டுட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அவ்வளோ தூரத்துக்கு கவலைப்பட்டுட்ருக்க, உனக்கு நான் நிம்மதியான ஒரு தூக்கத்தை கொடுக்கணுன்னு தான் வந்திருக்கேன்னு சொன்னதுமே நீ என்ன பேசிகிட்ருக்க, எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, என்னோட ஃபேமிலியை விட்டு என் பிரதர் எந்திரிச்சாருன்னா உன்னை சும்மா மட்டும் விட மாட்டாருன்னு சொன்னதும் ஒன்றும் கவலைப்படாத, உன் பிரதர் வந்துட்டு எப்பயும் உன் பேச்செல்லாம் கேட்க மாட்டான், அவன் அந்த லெவலுக்கு என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கான், நீ தான் பேரண்ட்ஸோட இந்த நிலைமைக்கு காரணம்னு நம்ப வச்சுட்டே, அவன் ஊஞ்சில் கூட முழிக்க மாட்டான். ரெண்டாவது நீமே இந்த உலகத்துலேருந்து என்ன பண்ண போகிற, பேசாமல் நீ போய் சேர்ந்துரு, அதுக்கப்புறம் எல்லாமே எனக்கு சொந்தமாயிரும், அதுக்கப்புறம் உன் பிரதர் தானே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறா. வம்பு பண்ணி அவளுக்கு மெடிசன் வந்துட்டு முழுங்க வச்சதுமே ஹீரோயின் துப்பி விட்டுறா. முழுங்காமல் நீ இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டேன், அப்படின்னா நான் வந்து உனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அதை கொடுத்தா தான் சரியாகும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு தன்னைத்தானே அங்கே அட்டாக் பண்ணுற மாதிரி அங்கே ஆக்ட் பண்ணிவிட்டு, ஐயோ இந்த பைத்தியம் வந்துட்டு என்னை இப்படி அட்டாக் பண்ணிகிட்ருக்கு, ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் வந்துட்டு சரியாகும், நீங்கள் எலக்ட்ரிக் ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே எலக்ட்ரிக் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு கொடுக்குறதுக்குமே போகிறாங்க.
ஆனால் கரெக்டாக அப்போ அங்கே டாக்டர் வந்துடுறாங்க. யாரை கேட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே கண்டிஷன் சரியில்லாமல் போச்சு. அதனால தான் நான் இப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவள் சரியாயிருவான்றதுக்காக பண்ணேன்னு சொன்னதுமே விசிட்டிங் ஹவர்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. மரியாதையாக வெளியே போய் இல்லை ஒன்றை தூக்கி இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. அப்போ அங்கே இன்னொரு பேஷண்ட்டையுமே கொண்டு வந்துட்டுருக்காங்க. அந்த பேஷண்ட்டை பார்த்தா அங்கே நம்ம ஷான் தான். அங்கே ரொம்பவே பயங்கரமாக அவன் கத்திட்டு அங்கே ரொம்ப வியர்டாக பிஹேவ் பண்ணுறான். போகிறப்ப ஹீரோயினோட பாக்கெட்டில் எதையோ வேற போட்டுட்டு போயிட்டுருக்கான். அங்கே அவனை கண்ட்ரோல் பண்ணுறதே பெரிய பாடாக இருக்குது. அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிடுறா. என்ன நடந்துட்டுருக்கு, மென்டல் கண்டிஷன் சரியில்லாமல் இந்த ஷான் எப்படி இங்கே வந்தார், இது அந்த இன்ஸ்பெக்டர் தானான்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் புரியலை. பிறகு அவளுக்கு அங்கே மயக்கெல்லாமே தெரிஞ்சு எந்திரிச்சு உட்காந்துமே கண்டிப்பாக அப்படி இருக்க சான்ஸ் கிடையாது, நானே ஏதோ கற்பனை கண்டுட்ருக்கேன், அவர் எப்படி இங்கே இருப்பாருன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. பட் அங்கே பாக்கெட்டில் ஏதோ போட்ட மாதிரி இருந்துச்சேன்னு சொல்லிட்டு அங்கே பாக்கெட்டில் எடுத்து பார்த்தா அங்கே சீட்டாக இருக்குது, நான் தான் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு கன்ஃபார்மே ஆயிடுது. அப்படின்னு அவர் எப்படி இங்கே வந்தாருன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் புரியலை. அப்போ அங்கே யாரும் வர மாதிரி சவுண்டு கேட்டதுமே ஹீரோயினுக்கு பயமாயிருது, ஒருவேளை அந்த டேசி தான் வராலாக்குன்னு. பட் வரது பார்த்தா அங்கே நம்ம ஷான் தான். அங்கே வேமா அவளை வாய மூடிட்டு அமைதியாயிரு, உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு சொன்னதும், என்னது காப்பாற்றுறதுக்கு வந்திருக்கியா, உன்னால தான் நான் இப்போ இந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்ருக்கேன், இங்கேருந்து எப்படி வெளியே போகிறதுனே தெரியாமல் என்ன காப்பாற்ற வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நீ பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அதை கேட்டுட்டு நான் உண்மையை தான் சொல்லிகிட்ருக்கேன், எனக்கு ஆரம்பத்துலேருந்து எல்லாமே டவுட்டாக தான் இருந்துச்சு, பட் ப்ரெஷர்னால அதை கேஸை வேகமாக முடிக்க வேண்டியதாயிருச்சு. நீ எதை பற்றி யோசிக்காத, டேஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னோடய ஜூனியரை நான் போட்டேன், அவன் என்ன விஷயம்னு கண்டுபிடிச்சிடுவான். ரெண்டாவது உனக்கு அங்கே உன்னோட அம்மா அப்பாவோட வாய்ஸ் கேட்டுச்சுன்னு சொன்ன பார்த்தியா, உன்னோட இயரிங் அங்கே கீழே விழுந்துருச்சிங்க பார், நாங்கள் செக் பண்ணதுக்குள்ளே இதில் டிவைஸ் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே மிஷினை வச்சு அங்கே போட்டு விடுறாங்க. அதை மாட்டி பார்த்தா அங்கே பேரண்ட்ஸோட வாய்ஸ் கத்துற மாதிரி கேட்குது. ஸோ கன்ஃபார்மே ஆயிடுது, அந்த டேசி பெரிய தில்லாடங்களை வேலை பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாமே ஸ்கிரிப்டாக ஆல்ரெடி எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கா. ரொம்ப வருஷமாக வேலை பார்த்தா தான் இந்த மாதிரி பண்ண முடியும், சரியான ஃப்ராடாக இருப்பான்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்குமே புரிஞ்சுக்கிட்டு நம்ம அவளோட உண்மை எல்லாமே வெளியே கொண்டு வரணும். ரெண்டாவது அவங்க மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்று அனுப்பி விட்ருக்கானா, ஏதாச்சும் ஒன்று பண்ணுறதுக்கு தான் அனுப்பியிருப்பா, சும்மா போய் அனுப்புவாளா, உன்னை போய் காப்பாற்றணும்னு அவன் நினைப்பாளா, அதை என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நைட் போல் பார்த்தா அங்கே அந்த மெய்டாக அந்த லேடி தான் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு கரண்ட் ஷாக் கொடுக்கறதுக்காக வந்துட்டுருக்காங்க. அந்த லேடி அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க போல். நம்ம ஹீரோ வேமா நீ அடியில் ஒளிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கே ஒளிஞ்சுக்கிட்டதுமே அந்த லேடி அங்கே எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துட்டு எங்கே போய் தொலைஞ்சிச்சுங்க, நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது இங்கே நம்ம ஷான் சொல்கிறான், கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி அவள் தான் இருப்பான், நான் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஒரு ஐடியா கொடுக்குறான். திடீர்னு பார்த்தா அங்கே இப்படி ஃபயர் பிடிச்சிக்குச்சின்னு சொல்லிட்டு எல்லாருமே விழுந்தடிச்சு வெளியே ஓடிட்டுருக்காங்க. இதை பண்ணது நம்ம லீசா தான். இங்கே எல்லாருமே ஓடி வந்ததுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இப்படி ரூம் நம்பர் 10 மட்டும் திறக்கவே முடியல, அதுக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு தெரியல, அப்படி ஏதாச்சும் ஆச்சுன்னா உள்ளே இருக்க பேஷண்ட் இறந்து போயிடுவாங்களேன்னு சொன்னதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. கடைசியில் அங்கே அந்த லேடியுமே ஓடி கீழே விழுந்ததுமே ஹீரோயின் ஷாக்காகி போயிட்டு, நீ ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கா, அப்புறம் தினமும் என் வீட்டில் மெயிடாக ஒர்க் பண்ணுறேன்னு போலீஸ் ஸ்டேஷனில் பொய்யா சாட்சி சொன்னேன்னு சொன்னதுமே அங்கே என்ன பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கா, பைத்தியன்றது கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவளை யாருமே அங்கே நம்ப மாட்டாங்க. ஸோ அங்கே நம்ம ஹீரோயினுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அங்கே நம்ம ஹீரோ நான் ஒரு போலீஸ் அப்படின்ற சொல்லிட்டு அவன் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான், இந்த லேடி போய் சொல்லிட்டு இருக்காங்கன்னு. பட் இவனுமே ஒரு பைத்தியம்னு சொல்லிட்டு அவன் பேச்சையுமே நம்ப மாட்டாங்க. அவங்க என்ன சொன்னாலுமே ஈடுபடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு நல்லா புரிஞ்சுக்குது. அந்த லேடியுமே கூசாமல் வாய் கூசாமல் போய் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் டக்குன்னு அவங்க தலையில் இருக்க அந்த கிளிப்பை எடுத்து கழுத்தில் வச்சு குத்தி நான் கொலை பண்ணிடுவேன், இப்போ ரூம் நம்பர் 10 போய் நீ ஓப்பன் பண்ணி காமி, உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அங்கே அந்த சீனியர்கிட்ட அங்கே ஜூனியர் சொல்கிறாங்க, இவங்க சொல்கிற மாதிரி கேட்கலன்னா இவங்களை கொலை பண்ணிடுவாங்க, பெரிய பிரச்சனையாகும், நம்ம போய் ஓப்பன் பண்ணிடலான்னு சொன்னதும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கதவை ஓப்பன் பண்ணுறதுக்காக மேலே ஏறி போயிட்டுருக்காங்க. பட் அங்கே போகும்போது அந்த லேடி பார்த்தா திடீர்னு நம்ம ஹீரோயின் அங்கே பிடிச்சிட்டு அந்த கிளிப்பை வச்சு குத்தி கொலை பண்ணிடுவேன், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நேற்றே நான் உன்னை போட்டு தள்ளியிருக்கணும், நேற்று நைட்டு நீ கட்டுக்கட்டியில் இருந்ததை நான் பார்க்கல, நீ நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு அப்போ நேற்று நீ என்னை கொலை பண்ணியிருக்க வேண்டியதானேன்னு சொன்னதுமே கூட சேர்ந்து அந்த இன்ஸ்பெக்டருமே இருந்தான், அவனையுமே கூட சேர்ந்து நான் போட்டு தள்ளியிருந்தேன், நான் சாகிற வரைக்கும் நான் ஜெயிலில் இருக்கணும், உன்னை கொலை பண்ணால் நாங்கள் ஏதாச்சும் சொல்லி எஸ்கேப் ஆகிடலாம், அவனை கொலை பண்ணால் நாங்கள் எப்படி எஸ்கேப் ஆக முடியும்னு சொல்லிட்டு அந்த லேடி நடந்த எல்லா விஷயங்களையும் அவங்க வாயால் அங்கே ஒத்துக்கிட்டதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக்காகி போயிடுது. அப்படின்னா நீ எதுக்காக இப்படி கேவலமாக போய் சொல்லிட்டு அவளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கன்னு
சொன்னதும், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஆல்ரெடி ஸ்டெப்ஸில் நான் தான் வந்து எண்ணெய் எல்லாமே ஊற்றி வச்சேன். உங்கள் அம்மா ஏறி வந்ததுமே ஸ்லிப் ஆகி அவங்க விழுந்து தான் இறந்து போயிட்டாங்க. ரெண்டாவது அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜையுமே நான் தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணேன். பிறகு உங்கள் அப்பாவை அந்த சைட்லேருந்து கையை காமிச்சு நான் வந்து கூப்பிட்ட மாதிரி எங்கள் ஆக்டிங் பண்ணதுமே அந்த ஆள் என்னை பார்த்துட்டு அங்கே வர அந்த ஆளுக்குமே ஆச்சுன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகி போயிட்டு, அங்கே வந்துட்டு நீங்கள் எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு பண்ணிட்டுருக்க, உனக்கு அப்படி காசு தான் தேவைன்னா நீ எங்ககிட்ட இல்லாத காசா, நீ வந்துட்டு காசு வேணா வாங்கியிருக்க வேண்டியதானே, எங்ககிட்ட வேண்டதை கொடுத்துட்டு போகலன்னு சொன்னதுமே, எனக்கு காசை பற்றிலாம் பிரச்சனை கிடையாது அப்படின்றத அந்த லேடி சொல்கிறாங்க. அவள் உனக்கு என்ன அப்படி வந்து பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதுமே, நான் தான் அவளோட உண்மையான அம்மான்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. அம்மா உன் பொண்ணுக்கு காசு அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா எவ்வளோ வேணுமோ சொல்லு, நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், தயவு செஞ்சு என் ஃபேமிலியை விட்டுன்னு சொன்னதுமே, காசு எனக்கு பெரிய மேட்சே கிடையாது, உன் குடும்பம் எவ்வளோ தலக்கணை பிடிச்சவங்க தெரியுமா அப்படின்றத அந்த லேடி சொல்கிறாங்க. அப்போங்க அந்த லேடி ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அந்த லேடிக்கு வந்துட்டு ட்வின் குழந்தை பிறந்திருக்காங்க. பட் வந்துட்டு வளர்க்குறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களை அங்கேயே கீழே விட்டுட்டு போயிருக்காங்க. யாராச்சும் வந்து அடாப்ட் பண்ணி வளர்த்துக்கிட்டா அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குன்னு அவங்க மறைஞ்சிருந்து பார்க்கும்போது ஹீரோயினோட பேரண்ட்ஸ் ஒரு பிள்ளையை மட்டும்தான் தூக்கிட்டு போயிருந்திருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு அந்த லேடிக்கு ரொம்பவே வந்து டென்ஷனாக இருந்திருக்கு. ஏன்னா ஒரு குழந்தைக்கு டிசீஸ் இருந்திருக்கு. ஸோ அவங்க வந்து தூக்கிட்டு போயிருந்தா அந்த குழந்தையுமே காப்பாற்றி இருந்திருக்கலாம். பட் வந்துட்டு என் பிள்ளை செத்து போனதுக்கு அவங்க தான் காரணம்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு கோவமாகி போயிடுது. முட்டாள் மாதிரி பிள்ளையை பற்றி வளர்க்குறதுக்கு துப்பு இல்லாமல் தேர்வில் போட்ட நீ வந்து மற்றவங்க மேலே வந்து பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு பேசுகிறதெல்லாம் நியாயமானு சொல்லிட்டு கேட்டதுமே, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, என் பிள்ளை வந்துட்டு இறந்து போனதுக்கு அவங்க பிள்ளையை நான் கொலை பண்ணிட்டு பழி தீர்த்துக்குவேன், என் சொந்த பொண்ணு அங்கே ரொம்ப சந்தோஷமாக அந்த சொத்தோட வாரிசாக இருப்பான்னு சொல்லிட்டு அந்த லேடி நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண போகும்போது ஹீரோ ஏதோ சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கீழே திறந்து பார்த்தா அங்கே பாம் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு இருந்துமே அங்கே இருக்க எல்லாருமே விழுந்தடிச்சு ஓடினதுமே நம்ம ஹீரோயின் முட்டாள் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காதீங்க, நீங்கள் இப்போ என்ன கொலை பண்ணி என்ன பண்ண போகிறீங்க, கூட சேர்ந்து நீங்களுமே தான் சாவீங்க, உங்கள் பொண்ணோட சேர்ந்து உங்களுக்கு சந்தோஷமாக வாழணும்னு ஆசை இல்லையான்னு சொல்லிட்டுங்க கேட்குறா. அதை கேட்டுட்டு எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது, என் பொண்ணு அந்த குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பாள்ல, அவளுக்கு எல்லா சந்தோஷமே கிடைக்கும், எனக்கு அது போதும், உனக்கு கிடைக்கக்கூடிய பாசம் எல்லாமே அவளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவளை அங்கே அட்டாக் பண்ண போகும்போது ஷான் அங்கே அவ்வளோ அந்த லேடியை அடித்து போட்டுட்டு ஹீரோயினை காப்பாற்றிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ அந்த லேடி ஃபைனலாக அவங்க பொண்ணுக்கு அங்கே வந்துட்டு கால் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஆசையாக பேசும்போதே அங்கே பிளாஸ்ட் ஆகிடுது. ஸோ அவளுக்கு புரிஞ்சுக்குது பிளான் பியை தான் நம்ம திரும்ப இப்போ பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. இங்கே ஹீரோயின் எப்படி எஸ்கேப் ஆகிடுறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாமே சரியாயிரும் நாமே சொல்கிறான். அப்போ அங்கே போலீஸ் வந்து நீ தான் இப்போ இந்த ஃப்ராடு வேலையெல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு எல்லா வந்து எவிடன்ஸுமே கொடுத்து அவளையுமே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போனதுமே, நான் இதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், இதோட கேம் முடியலன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் ஜெயிலேருந்து அங்கே வந்துட்டு இருக்கும்போது அவங்க பிரதர் கார் எடுத்துகிட்டு வந்ததும் ஃபைனல் அவனுக்கு எல்லா விஷயமே புரிஞ்சுக்கிருச்சான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. பட் அவன் வந்ததுமே கன்னத்தில் அரைஞ்சிட்டு நீ எப்படி இவ்வளோ தூரத்துக்கு கீழ்த்தரமாக நடந்துக்குவோன்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போங்க அவன் உன்னால் வந்துட்டு அவளை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிருக்காங்க, உனக்கு இப்போ சந்தோஷம் தானே, அவன் மேலே எதுக்காக நீ இப்படி பொய்யா பழிய போட்டேன்னு சொன்னதுமே ஹீரோயின் எவ்வளோ நடந்த எல்லாத்தையுமே சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணாலுமே அவன் முட்டா பையன் வந்துட்டு கேட்குறதுக்கு ரெடியா இல்லை. அதை கேட்டுட்டு ஹீரோயின் கோவமாயிட்டு உன்ன மாதிரி ஒரு பிரதர் இருக்கிறதுக்கு இல்லாமல் போகலாம், உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட சேர்ந்து உறவு வைக்கணும்னு எனக்கு எந்த அவசியமே கிடையாது, அவ்வளவே கட்டிட்டாலும் எனக்கு உன் உறவு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போகும்போது நம்ம ஷான் அவட்ட அங்கே வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறான், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அதை கேட்டுட்டு இதெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இல்லையான்னு சொன்னதும் எதுவுமே இல்லை, நம்ம வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டு கூட நம்ம வந்துட்டு லவ் பண்ணலாமே அப்படின்றதாவே சொல்கிறான். ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமாக இருது. ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு லைஃப்பை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவன் அங்கே வந்துட்டு அவளை அங்கே ஃபோட்டோ எடுக்க போகும்போது ஹீரோயின் பயந்து போயிடுறான். அந்த கேமராவை பார்த்துட்டு அவன் ஃபோட்டோ எடுத்துட்டு இது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு கேமரா தான், நீ பயப்படாதான்னு சொன்னதுமே அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் நான் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை நினச்சி பார்த்தே ரொம்ப கவலையாயிட்டு இருக்குப்பா, அதனால தான் வந்துட்டு இப்படி பயமாயிருச்சுன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ ஏன் கவலைப்படுற அப்படின்றத சொல்கிறான். நான் வந்து உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், பாஸ்டில் நடந்த சில விஷயங்கள் எனக்கு இன்னுமே ரொம்ப பயமாக இருக்குப்பா, ஒரு கேமரா வந்து நார்மலாக ஃபோட்டோ எடுக்கணுன்றதே நான் மறந்து போயிட்டேன்னு சொன்னதுமே சரி ஓகே நீ ஒன்றும் கவலைப்படாத, என் கூட வா நம்ம போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே ஒயின்லாம் குடிச்சிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தா திடீர்னு நம்ம ஷான் எடுத்த ஃபோட்டோவில் வந்து அங்கே வேறு மாதிரி அங்கே ஃபோட்டோ ஹீரோயினோட மாதிரி இருக்குது. என்னென்னு பார்த்தா அவள் கிட்னாப் பண்ணி அங்கே உள்ளே வந்து க்ரௌண்டில் இருக்க மாதிரி. அதை பார்த்துட்டு அவள் ஷாக்காகி போயிட்டு அங்கே ஒயின் கிளாஸ் கீழே விழுந்ததுமே ஷான் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டதுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத அவள் சொல்கிறா. நார்மலாக பிஹேவ் பண்ணிகிட்டேக்கா. அங்கே அவளுக்கு ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டுருக்கா. அவள் தான் அங்கே வந்துட்டு உள்ளே பிடிச்சி போட்டாச்சு, அப்புறம் எப்படி இந்த கேமரா வந்துட்டு இந்த மாதிரி எடுக்கும், அப்போ வந்து இதை வேறு யாரோ ஆக்டிவேட் பண்ணிட்டுருக்காங்களா, ஒருவேளை உண்மையிலே இது இவில் கேமராவான்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரியலை. அங்கே ஒரு ட்வின்ஸோட
கேஸோட ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிட்டு வேமா அந்த ஃபோட்டோவை பார்த்து அங்கே மறைச்சி வச்சுக்கிறா. நம்ம வந்துட்டு கீழே போகலாமான்னு சொல்லிட்டு எங்கே கூப்பிட்டதுமே அவளுக்கு ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டுருக்கு. ஒருவேளை இவன் தான் நம்மளை கூட்டிகிட்டு போய் எங்கள் கிட்னாப் பண்ணி வைக்க போகிறானான்னு சொல்லிட்டு ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிட்டு இப்போ எதுக்காங்க அப்படின்ற செட் அவள் கேட்குறா. இல்லை வான் சைட்டு அவன் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். பட் இவன் வந்துட்டு பண்ணுற பிஹேவியர்லாம் பார்த்துட்டு அவனுக்கு டவுட் ஆகிட்டுருக்கு. என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஐயோ நான் மறந்தே போயிட்டேன், கேஸ் வந்துட்டு ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு, நான் கால் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொன்னதுமே அவனுமே செக் பண்ணி பார்த்துட்டு ஆமாம் இல்லை கால் பண்ணுன்னு சொன்னதும் அங்கே அவள் போலீஸ்க்கு தான் கால் பண்ணுறா. அப்போ அவன் அங்கே ஃபோனை வாங்கிக்கிட்டு நீ என்ன கேஸ் கம்பெனிக்கு கால் பண்ணணும்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நம்பர் வந்து மாற்றி விழுந்திருக்கும் கையில் அவசரத்தில்னு சொல்லிட்டு எப்படியோ சமாளிச்சிடா. ரொம்பவே நர்வஸ் ஆயிடுச்சுக்கு. நைட் அங்கே 2 பேர் தூங்கிட்டு இருந்தாலுமே ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுச்சுக்கா. எனக்கு வந்துட்டு ரொம்ப நர்வஸ் ஆயிடுச்சுக்கு. நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது, இப்போ எப்படியாச்சும் வந்துட்டு இந்த உண்மையை கண்டுபிடிக்கணுமே. ஒருவேளை டேசி தான் இந்த கேமராவை கொடுத்துருப்பாளா, அவளுக்கும் இவனுக்கு என்ன வந்துட்டு உறவு இருக்குது, எனக்கு எது ஏன் புரியலன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிடுறா. நைட் எல்லாமே அவளுக்கு சுத்தமாக தூக்கமே வரமாட்டுது. அவன் தூங்கின பிறகு அவனோட ஃபோன் எடுத்துகிட்டு அங்கே வேகமாக கதவை ஓப்பன் பண்ணிட்டுருக்கா. பட் எதுக்கு இப்படி லாக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அப்போ அங்கே நம்ம ஷான் வந்துடுறான். நீ இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு தானே இப்போ பயந்து போய் இங்கேருந்து போயிட்டுருக்க அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோயின் என்ன விஷயம், எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா, உனக்கு வந்துட்டு வேறு ஒரு ஸ்டோரியை சொல்லிட்டாங்க, இன்னொரு ஸ்டோரி இருக்குது, அது உனக்கு தெரிய வேணாமான்னு சொன்னதுமே ஹீரோயின் ஷாக் ஆகி போயிடுறா. எப்பயுமே என்னோட பிரதரை விட என்னை ரொம்பவே மட்டமாகவே நடத்திட்டு இருந்தாங்க, அவனை ரொம்ப தலையில் தூக்கி வச்சு ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. பட் எனக்கு அந்த மரியாதை எப்பயுமே கிடைச்சதே இல்லை, நான் வேங்கோட பையன்தான் அப்படின்றதாவே சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகி போயிடுது. அங்கே எப்பயுமே என்னோட அப்பா என் பிரதருக்கு தான் ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க, எனக்கு கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா, உங்கள் அப்பா தான். ஸோ அதுக்கு நான் பழி வாங்க வேணாமா, அதுக்காக தான் இதெல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. அப்போ டேசி நீயும் ஆல்ரெடி வந்து எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணீங்களான்னு சொன்னதுமே எனக்கு எல்லாமே வந்துட்டு தெரியும், டேசி என்னைக்குனாலுமே வந்து ஜெயிலில் மாட்டிக்குவான்னு. பட் நான் அப்படி மாட்ட விரும்பல, அதனால தான் பொறுமையாக எல்லாத்தையுமே வந்து கையாண்டுட்டு இருந்தேன். ரெண்டாவது அவளை மாதிரி முட்டாள் மாதிரி நான் பிஹேவ் பண்ணவுமே விரும்பலை. நான் வந்து உன்னை என்னோட வலையில் நம்ப வச்சு விழு வைக்கணும்னு நினச்சேன், அதே மாதிரி பண்ணிட்டேன். பட் ஃபைனலாக நீ வந்து உண்மையை கண்டுபிடிச்சி பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் இதுக்கப்புறம் உன்னை உயிரோட விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்கிறான். உங்கள் குடும்பத்தை நான் பழி வாங்கிட்டேன், நீ இருக்கிறது நீ தானே, நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னையுமே கொலை பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் உன் பிரதரையுமே தான் அவன்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. வேமா அவங்க பேஸ்மெண்ட்டுக்கு பிடிச்சி இழுத்துட்டு போட்டு அடித்து அங்கே வந்துட்டு கட்டி வச்சுட்ருக்கான். ஹீரோயின் பார்த்தா அவங்க பிரதருக்கு ஆல்ரெடி இங்கே கால் பண்ணி விட்டா, இது என்னோட ஃபைனல் கோப், நீங்கள் வந்துட்டு எப்படியாச்சும் என்னை காப்பாற்றுங்க பிரதர், உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன்னு. பட் அவங்க பிரதர் அவங்க சிஸ்டர் மேலே நம்பிக்கை வச்சு ஃபைனலாக அங்கே வந்து அவனை அங்கே அடித்து அங்கே வந்து அரெஸ்ட் பண்ண வச்சு ஹீரோயினுமே காப்பாற்றினதுமே அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிருது. கடைசியாச்சும் பிரதருக்கு நம்ம மேலே நம்பிக்கை வந்துச்சேன்னு. டேசி ஒரு பக்கம் இவன் ஒரு பக்கம்னு சொல்லிட்டு ஆனாலுமே குடும்பத்தை பழி வாங்குறேன்ற பேரில் குடும்பத்தை நாசமாக்கிட்டாங்க. பட் ஹீரோயின் எப்படியோ ரீபான் ஆனதில் அவங்க பிரதரோட உயிரை வச்சு காப்பாற்றிட்டா. அதுதான் வந்துட்டு அவன் பண்ண பெரிய விஷயமா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.